கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான தெய்வ பிள்ளைகளே, பரலோகமன்னா நிகழ்ச்சியின் மூலம் உங்களை சந்திப்பதில் என் இருதயம் கர்த்தருக்குள் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறது. உங்கள் எல்லாருக்கும் இயேசு கிறிஸ்துவின் இன்ப இனி நாமத்தினாலும் கிராஸ் டிவி ஊழியங்கள் சார்பாக என் அன்பின் வாழ்த்துக்கள். இன்றைய பரலோகம் மன்னா, துன்பப்பட்டால் ஜெபம் பண்ணுங்கள். தேவனாகிய கர்த்தர் உங்கள் ஒவ்வொருவரை பார்த்து சொல்கிறார், நீங்கள் துன்பப்பட்டால் ஜெபம் பண்ணுங்கள். பிரியமான தெய்வ பிள்ளைகளே, துன்பம் உண்டா இல்லையா? வேதம் சொல்லுகிறது, யோவான் 16வது அதிகாரம் 20வது வசனத்தை நீங்கள் வாஸ்து பார்த்தா, கர்த்தரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவை சொன்னால் உலகத்தில் உங்களுக்கு துன்பம் உண்டு, நீங்கள் அழுது புலம்புவீர்கள், இந்த உலகமோ சந்தோஷப்படும். ஆனாலும் உங்களுடைய துன்பம், உங்களுடைய துக்கம் சந்தோஷமாய் மாறும். எப்பொழுது உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும்? வேதம் சொல்கிறது, யாக்கோப்பு 5:13, உங்களில் ஒருவன் துன்பப்பட்டால் ஜெபம் பண்ண கடவன். என் அன்பு தெய்வ பிள்ளைகளே, நீங்கள் ஜெபம் பண்ணினா உங்களுடைய துன்பம், உங்களுடைய பிரச்சனைகள் எல்லாம் மாறும். மாற்றமே இல்லை, மாற்றமே இல்லை. ஒரு சகோதரி அவருடைய கணவனால் விரட்டி விடப்பட்டு வேதனையின் துன்பத்தை அனுபவித்த பொழுது ஜெபம் பண்ணினாள். அவருடைய துக்கத்தை, அவருடைய துன்பத்தை கர்த்தர் மாற்றினார். நிச்சயம் மாற்றுவா. என் அன்பு தெய்வ பிள்ளைகளை, உங்கள் வாழ்க்கையில் துன்பம் வரும் பொழுது நீங்கள் ஜெபிக்க வேண்டும். நல்லா கவனித்து கொள்ளுங்க. ஸோ ஜெபிக்கும் பொழுது அந்த துன்பம் மாறும். வேதாமத்திலே துன்பப்பட்ட ஒரு மனிதன் ஜெபம் பண்ணின பொழுது அவனுடைய துன்பம் எப்படி மாறியது? ஒரு மனிதனை குறித்து சத்திய வேதம் தெளிவாக சொல்லுகிறது. யோபு என்கிற தெய்வ மனிதன். இந்த யோபுவை குறித்து பிசாசிடத்தில் சர்வ வல்லமையுள்ள தெய்வன் சொல்லுகிறான், உத்தமன், சன்மார்க்கன், கர்த்தருக்கு பயப்படுகிறவன், பொல்லாப்புக்கு விலகுகிறவன், நீதிமான், அவனைப் போல ஒரு மனிதன் இல்லை என்று சொல்லி யோபு 1 அதிகாரம் 8ஆம் வசனம், யோபு 2வது அதிகாரம் 3ஆம் வசனம், இதில் யோபுவை குறித்து பிசாசிடத்தில், சாத்தான் இடத்துல ஆண்டவர் சொல்லுகிறார். இப்போ சாத்தான், பிசாசு யோபை சோதிக்கிறான். சொல்ல முடியாத துன்பம். யோபுடைய நண்பர்கள் ஆறுதல் சொல்கிறதுக்காக வராங்க. வரும் பொழுது தூரத்தில் யோபுவை பார்த்து உரி தெரியலை, இதுதான் யோபுவா தெரியலை. யோபு நிலைமை இப்படி மாறிட்டு சட்டையை கிழிக்கிறாங்க, வானத்தை அண்ணாந்து பார்த்து சத்தமிட்டு அழுகிறாங்க. புழுதி மண்ணை யானையை போல் தலையில் போட்டு ஒரு வார்த்தையும் பேசாமல் 7 நாள் இரவு பகல் அப்படியே உட்காந்துருக்காங்க. ஏன் தெரியுமா? யோபு 2:13, யோபுனுடைய துக்கம் மகா கொடிய துக்கம். அப்போது ஒரு நீதிமானுக்கு துன்பம் வருமா? வேதம் சொல்லுது, சங்கீதம் 34:19, நீதிமானுக்கு ஒரு துன்பம் அநேகமாக இருக்கும். யோபுகிட்ட கேட்டு பார்த்தா யோபு 6:3 சொல்லுவான், என்னுடைய துக்கம் சொல்லி முடியாதது. சொல்ல முடியாத துக்கம். ஒரு வேளை சொல்ல முடியாத துக்கத்தோடு நீங்கள் இருப்பீங்கன்னா இன்றைக்கி நீங்கள் ஜெபம் பண்ணுங்க, உங்கள் துக்கம்லாம் மாறும். பின்ன எப்படி யோபுனுடைய துக்கம் மாறியது? யோபு ஜெபம் பண்ணினான். யோபுவின் புத்தகம் 42வது அதிகாரம் 10ஆம் வசனத்தினுடைய பின்பகுதி, யோபு தன்னுடைய சிநேகிதர்களுக்காக ஜெபம் பண்ணினான், வேண்டுதல் பண்ணினான். கர்த்தர் யோபுனுடைய சிறையிருப்பை மாற்றினான். என் அன்பு தெய்வ பிள்ளைகளே, உங்களுக்கு ஒரு துன்பம் நிறையா இருக்கும், அதில் நீங்கள் ஜெபம் பண்ணுங்க, உங்கள் துன்பம் எல்லாம் மாறும். ஜெபிக்கலாமா? அன்பின் தகப்பனே, உடைய துன்பத்தை எல்லாம் மாற்றும் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள பிதாவே, ஆமென். துன்பம் எல்லாம் மாறும். நன்மையும் கிருபையும் ஆசீர்வாதங்களும் நிச்சயமாய் உங்களை தொடரும்.